திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித் தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நாவில் இன்ப ஊற்று பெருக்கெடுக்கிறது, தேன் பாய்கிறது. இப்படி ஆசைப்படுபவர் மதுரகவி ஆழ்வார். தாமிரபரணி நதிக்கரையிலே அவதரித்தவர்கள் நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும். இவர்கள்தான் கலியுகத்தின் தொடக்கத்தில் பிறந்தவர்கள். துவாபர யுகத்தினுடைய இறுதியில் முதல் 4 ஆழ்வார்களும் பிறந்தார்கள். அதுவும் சந்தி காலத்தில் தான் பிறந்தார்கள். ஒரு யுகத்தினுடைய முடிவிலும் 2 யுகங்களும் சேரும் பகுதிக்கு அவ்வாண்டுகளுக்கு சந்தி என்று பெயர். துவாபர யுகத்துக்கு பின்னாலும் சந்தி உண்டு, கலியுகத்துக்கு முன்னாலும் சந்தி உண்டு. இந்த 2ம் சந்தித்துக் கொள்ளும். இப்ப நாம சந்தியாவந்தனம்னு சொல்றோம். பிராத்த சந்தியா சாயம் சந்தியான்னு கூறுகிறோம். பிராத்த சந்தியான்னு சொன்னால் இரவு முடிந்து பகல் தொடங்கும் பொழுது, இடைப்பட்ட பொழுது. சாயம் சந்தியான்னு சொன்னால் பகல் முடிந்து இரவு தொடங்கும் பொழுது, இடைப்பட்ட பொழுது. அதப்போல் யுகங்களுக்கு நடுவிலையும் சந்தி உண்டு. அதுக்கு யுக சந்தின்னு சொல்லுவார்கள். அப்படி ஆழ்வார்களே முதல் 4 ஆழ்வார்களும் துவாபர யுகத்தின் இறுதியில் பிறக்க, கலியுகத்தினுடைய துவக்கத்தில் நம்மாழ்வார் அவதரிக்கிறார். அவருடைய சீடராக மதுரகவி ஆழ்வார் எழுந்தோடு இருந்தார். இவர்களெல்லாம் தாமிரபரணி கரையிலே பிறந்தவர்கள். இவர்களுடைய பிறப்பைத்தான் சுகாச்சாரியர் கோடிட்டு காட்டுகிறார். நாம பார்த்துட்டு இருந்தது 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகத்தில் சொல்றார், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாராஜ திரவிடேஷு ச பூரிஷா தாமிரபரணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி. இதுல தாமிரபரணி ஆத்தங்கரை பார்த்துட்டோம். இனிமேல் நாம் பெரியாழ்வாரை பத்தி பார்க்கச்சே வைகை ஆற்றங்கரையை பார்ப்போம். காவேரி ஆற்றங்கரையிலே தான் ஆழ்வார்களில் திருப்பாணாழ்வாருடைய அவதாரம், திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம், தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய அவதாரம். இவர்கள்லாம் காவிரி கரையில் பிறந்தார்கள், அருகிலே பிறந்தார்கள்னு கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு நதியின் பெயரை சொல்லிட்டு அதன் கரையிலே நாராயண பக்தியை பரப்பவல்ல பக்தர்கள் பிறப்பார்கள் என்று கோடிட்டு காட்டியிருக்கார். அப்ப இவர்களுடைய அவதாரத்துக்கு எங்க அத்தாரிட்டி இருக்கு, எந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்கு என்றோ வேதவியாசர் பாடியிருக்கிற பாகவதத்தில் உள்ளது. ஆகையால் இன்னமும் வடமொழியில பாடினால் தான் உயர்ந்தது, தமிழில் பாடியிருக்காளே. அந்தணனாக பிறந்து பாடியிருக்கிற ரிஷிகள் தான் உயர்ந்தவர்கள், இவர்கள் அந்தணர் அல்லர்களே. ஞானத்தோட பாடினால் தான் உயர்ந்தது, இவர்கள் பக்தியோட தானே பாடினார்கள். உறுதியான நெஞ்சத்தோட பாடியிருக்கணும், கலங்கிய நெஞ்சத்தோட ஆழ்வார்கள் பாடினார்களே. என்னெல்லாம் நாம் நினைக்க கூடாது. ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே நீ அவர்பால் சென்றணுக கூசித்திரி. ஆழ்வார்கள் இந்த பிறவி எடுத்தவர்களாச்சே, இதை போல தமிழ்ல பாடினவர்கள் ஆயிற்றே என்றெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிற குற்றம் என்று நீ நினைத்தாயானால் அது உன் குற்றம், அவர்களிடத்துல போகாது. இப்படி யாரேனும் பேசினால் அவன் நரகத்தில் தான் போய் விழுவான் என்று நினைத்து அவர்கள் அருகிலேயே போகாமல் இரு. அதனாலதான் இந்த சம்பிரதாயத்தில் உபய வேதாந்தம்னு கொண்டாடுவார்கள். வலக்கண் ஒரு வேதாந்தம், இடக்கண் ஒரு வேதாந்தம். 2 கண்ணு நமக்கு சமந்தானே. அதனால வடமொழி வேதமோ தென்மொழி வேதமோ 2 சேர்த்து பரம்பொருள் நாராயணனை ஒன்றாக அறிவிக்கும். அதிலே நம்மாழ்வார் சாந்தோக்கிய உபனிஷத் சமமாய் சாமவேத சமமாக திருவாய்மொழி பாடினார். ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப முதல் பாதி ஆழ்வார்களை பார்த்துட்டு அடுத்த பாதி ஆழ்வார்கள் க்ஷத்ரிய திலக்கமாய் அரசனாய் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று பெயர் பெற்றவர். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே திருவுவத்தெரித்தார். கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் குஷதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம். அரசர்கள் திலகர். அவர் பாடியது பெருமாள் திருமொழி 105 பாசம். இந்த ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள்னு பேர். திருவஞ்சிக்களம், வாய்த்த திருவஞ்சிக்களம்னு பாசனம்.
திருக்குலசேகரபுரம்னே ஊர் உள்ளது. பழைய முகுந்தனுடைய சன்னதி இருக்கு. கேரளத்தில் ரொம்ப பழைய கோவில் முகுந்தன் சன்னதி. அந்த முகுந்தனுக்காகத்தான் குலசேகர ஆழ்வாரோ அல்லது அவருடைய வம்சத்தவர்களோ முகுந்த மாலைங்கிற பிரபந்தத்தை பாடியிருக்கார். அவ்வாழ்வாருக்கு ஏற்பட்ட அழகான திருக்கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளோட சேர்ந்து குலசேகர ஆழ்வார் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவில். இங்கதான் ஆழ்வாரை சேவிச்சுக்கிறோம். கூப்பின கைகளோட நின்ன திருக்கோலத்தில் திருவேங்கடவனை வணங்கி கொண்டே எழுந்தருளி இருக்கிறார். உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட எழுந்தருளி இருக்கார். அதே குலசேகர ஆழ்வார் உற்சவமூர்த்தி அவர்களை வணங்கி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். ஆச்சரியமான புஷ்கரணி ஆழ்வாருடைய தீர்த்தவாரி உற்சவமும் சரி, பிரம்மோற்சவம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது, பவித்ரோத்சவம் நடக்கிறது. ஆழ்வாருடைய திரு அவதார உற்சவம் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், ராமனும் புனர்வசு இவரும் புனர்வசு. குலசேகர ஆழ்வாரை சேவிச்சிட்டோம். அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆழ்வார். கண்ணன்னு சொன்னாலே இவர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வைகை ஆற்றங்கரையிலே ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அவதரித்தார். ஆனிதன்னில் சோதி ஆனி மாசத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். 12 பாசனம் திருப்பல்லாண்டு. எது தெரியாட்டாலும் ஆருக்கான திருப்பல்லாண்டு தெரியாது இருக்குமா? பல்லாண்டுன்னு சொன்னா 3 வயசு குழந்தையில இருந்து 90 வயசுக்காரர் வரைக்கும் தெரியுமே என்றுதான் சொல்லப்படும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு இன்னும் திருப்பல்லாண்டு 12 பாசுரங்களும், அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்களும் பாடியவர் தான் பெரியாழ்வார். இவர் யசோத பாவனையில பாடினார். மற்ற ஆழ்வார்கள்லாம் தங்களை நாயகியாக நினைத்து பெருமானை நாயகனாக கொண்டு தூதுவிட்டு இருக்கலாம். காதல் தங்கள் காதலை வெளிப்படுத்தி இருக்கலாம், ஊடி இருக்கலாம், கூடியிருக்கலாம். ஆனா கண்ணனை தன் குழந்தையாக கொண்டு அவன் பிறந்ததோ, தொட்டிலில் இட்டதோ, நாமத்தை சூட்டியதோ, அவனுடைய திருமேனி அழகோ, தளர் நடையிட்டதோ, தவழ்ந்ததோ, கண்ணின் பின்னே வால் ஓலை கட்டி சென்றதோ, அவனுக்கு குழல் வாரி விட்டதோ, அந்த பெருமானுக்காக பூச்சூட்டினதோ, காப்பிட்டதோ, நீராட கூப்பிட்டதோ, அப்பம் கலந்த சிற்றுண்டி லட்டுவம் பால் சர்க்கரை இத்தனை சேர்த்து பண்ணி வச்சு சாப்பிடுவான்னு கூப்பிட்டதோ, அவன் திருடியதோ, கட்டுண்டதோ, வெண்ண உண்டதோ, இதுல ஒன்று மிச்சம் விடாத பாடினார் இல்லையோ. பிள்ளைத்தமிழில் சிறப்புடையதுன்னு சொன்னோம்னா அது பெரியாழ்வார் திருமொழி. அவ்வாழ்வார் வடபெருங்கோயிலுடையானுக்குத்தான் நித்திய கைங்கரியம் என்றிருந்தார். புஷ்பத்தால மாலை தொடுத்து தொடுத்து வடபத்திர சாயிக்கு சமர்ப்பிச்சார் பெரிய பெருமாள். சேன திருக்கோலத்தில் எழுதியிருக்கார். உற்சவமூர்த்தி அற்புதமான தரிசனம். இந்த விபதேசம்னாலே 5ஆம் உற்சவத்தன்னைக்கு எல்லா கருட சேவையும் நடக்கிற சொல்லி 5 பெருமாள் இங்க கருட சேவைக்காக இருந்துள்ளார். ஆண்டாளுடைய உற்சவம் ஆடிப்பூர உற்சவத்தினுடைய 5ஆம் உற்சவத்தில் உள்ளூர் பெருமாள் பெரிய பெருமாள், பக்கத்துல ஆண்டாள் ரங்கமன்னார் 2வது பெருமாள், திருத்தங்கல் பெருமாள் திருத்தங்கல் அப்பன் எழுந்துள்ளார், திருவண்ணாவன பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள், பக்கத்திலே ஒரு அழகர் மலை சுந்தரராஜ பெருமாள். 5 பெருமாளுக்கு சேர்த்து கருடோத்சவம் நடக்கிறது. பெரியாழ்வார் தான் போய் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடுவார். பல்லாண்டுன்னு காப்பிடும் பான்மையன். பெருமானுக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே. இதே ஒரு தாயாருக்கு எப்பவும் தன் குழந்தைக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது. இதுதானே அவளுக்கு என்னவா இருந்தாலும் பயமா இருக்கும். பெருமானுக்கு இருக்கிற சக்திக்கு அவனுக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை. ஆனா என்னமோ இவருக்கு பயம். அவனுக்கு என்ன வந்துடுமோ பாட்டாரோ இல்லையோ, அந்த பயம் எங்கேயும் போல அப்படியே ஒரு பெண் குழந்தை உருவத்தில் ஆழ்வாருக்கு பிறக்க இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாய் கோதா என்று பெயர் பெற்ற ஆண்டாளுடைய அவதாரம் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்தாள். இவள் பாடியது 143 பாசுரம் கொண்ட நாச்சியார் திருமொழி, 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை. திருப்பாவைனாலே மார்கழி மாசம்தான். மார்கழி மாசம்னாலே திருப்பாவை தான். மத்த எதை என்ன பண்றோமோ இல்லையோ, மார்கழி மாசம் விடியலில் எழுந்திருந்து திருப்பாவை 30 சொல்லி பெருமானை ஆனந்தப்படுத்தி நாம ஆனந்தமா பொங்கல், சக்கர பொங்கல், புளியோர தத்தியோனம் வாங்கி சாப்பிடணுமோ இல்லை. இதுக்காக அதை செய்யறோமோ, அதுக்காக இதை செய்யறோமோ. பெரியவர்கள் அப்படித்தானே ஏற்படுத்தி வச்சிருக்கா. மாலையாலே சூடி கொடுத்தாள், பூமாலையாலே சூடி கொடுத்தாள், சூடி கொடுத்த நாச்சியாள். பாமாலையாலே பாடி கொடுத்தாள், பாடவல்ல நாச்சியார். ஆண்டாள் ரங்கமன்னாருடைய சேர்ந்து சேவை சாதிக்கும் திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இன்னைக்கு ஆண்டாளை சேவித்துக் கொண்டோம். அப்ப பெரியாழ்வார் ஆயிடுச்சு. அடுத்த ஆண்டாளை தரிசிச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது மண்டம் குடியன்பர் மாமரையோர் காவேரி ஆற்றன் கரைக்கு போறோம். கும்பகோணத்தை தாண்டுகிறோம். திருமண்டங்குடிங்கிற அற்புதமான திவ்யதேசம். இங்கேதான் அரங்கநாதர். தொண்டரிப்புரியாழ்வாருக்கு பெருமாள்னாலே ரங்கநாத பெருமாள் தான். ஸ்ரீனிவாசனோ தேவாதிராஜ பெருமானோ
ஒத்தொத்தரும் ஒரு திவ்யதேசத்துல எழுந்துள்ளிருக்காளோ இல்லையோ, இது தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். இவருக்கு விப்ரநாராயணர்னு இயற்பெயர். கொடுக்கப்பட்ட பெயர் பட்டப்பெயர் தொண்டர் அடிப்பொடி. தொண்டர்களுக்கே நான் திருவடி துகளாக இருக்க வேண்டும். இவர் அரங்கனுக்கென்னே வாழ்ந்தவர், மற்ற ஆரையும் பாட மாட்டார். திருவரங்கநாதன 10 ஆழ்வார்கள் பாடினார்கள். திருவேங்கடமுடையானுக்கு எல்லா பெருமையும் உண்டு. ஆனா தொண்டரடிப்புடியாழ்வார் மட்டும் பாடாமல் விட்டு விட்டார். ஆனாலும் 9 பாடும் பெருமாள் இன்னுதான் அவருக்கு பட்டம். தொண்டரடிப்புடியாழ்வார் மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணினார். திருமாலை என்னும் 45 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தத்தையும், திருப்பள்ளி எழுச்சி என்னும் 10 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தத்தையும் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார். இவர் தான் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையே வெளியிட்டார். பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுபெறனும் வேண்டேன் அரங்கமான அருளானே. உன் திருநாமங்களை சொல்ற வைபவத்தை பெறுவதை விட வைகுந்தத்தையே கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுத்து வாழ்ந்திருந்த ஆழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வார். அவரையும் சேவிச்சுட்டோம். ஏன்னா நம்ம இப்ப பாகவத்துல பார்த்துட்டு இருக்கிறதே கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் சுலபமா முக்தி அடைஞ்சுள்ளாம். அந்த பெருமையை சொல்லிக் கொடுத்தவர் தொண்டரடிப்புடியாழ்வார் தான். நாமத்தை சொன்னால் நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னால் அயர்த்து வீழ்ந்தடிய மாந்தர் கவலையுள் பருவினார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. சுலபமா நாமத்தை சொல்லிட்டு மோட்சம் போறது விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க எத்தத்தையோ சொல்லிட்டு அதை விட்டுட்டு கெட்டு போறியே, உன்னை நான் என்னன்னு சொல்லி திருத்த என்று நமக்காக வருத்தப்பட்ட ஆழ்வார். அடுத்து திருப்பாணாழ்வார் உறையூர்ங்கிற திவ்யதேசம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானம் உறையூர். இங்கேதான் நம்பெருமாள் ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி பிரம்மோத்சவத்தின் போது 6ஆம் திருநாள் எழுந்தருளி உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி கண்டுகொள்கிறார். இதுதான் திருப்பாணாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதலவந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டனில் கண்கள் மேனி முனியேறி தனிமுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்கள் பரவினோமே. கார்த்திக மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். ரோகிணி என்னாலே கண்ணன் எல்லாரும் அறிந்தது. அந்த கண்ணனே திருப்பாணாழ்வாரா சேர்த்து பாடிட்டார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அடியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. அமுதனான கண்ணனை பெரிய பெருமாள் திருவரங்கநாதனாக சேவித்தேன். அதை பார்த்த சேவித்த என் கண்கள் மத்தொன்றினை காணாதுன்னு சொன்னார். அப்படியே பெருமாள் திருவடியோடையே மறைந்து வைகுந்தத்தை அடைந்தார் என்று சரித்திரம். வீணையை மீட்டி பெருமானை மகிழ்ச்சி வரச் செய்தார் ஆழ்வார் திருப்பாணாழ்வார். கார்த்திகை ரோகிணியில் அவதரித்தார். 10 பாசுரங்கள் அமலநாதிபிரான் தொடங்குகிற 10 பாசுரங்களால் பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய திருமேனி முழுக்க பாடிட்டார். எல்லா ஆழ்வார்களையும் சேவிச்சிட்டுமே கடைக்குட்டியாய் சிறுவராய் கடைசியாக திருவவதாரம் பண்ணினவர் கடைசி அவதரித்தார். பாசுரங்களில் பெருமை, கீர்த்தியில் பெருமை, கைங்கெண்டத்தில் பெருமை. எங்க அவதரித்தார்னால் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கன் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் கார்த்திக மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரத்திலே திருமங்கையாழ்வார் அவதரித்தார். திருக்குறையலூர்ங்கிற திவ்யதேசத்துல அவதாரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வாரை சேவிச்சுருக்கோம்னா இன்னைக்கு அல்ல, இப்ப நம்ம 500 நிகழ்வுகளுக்கு மேல ஆயிருக்கு. 500 நிகழ்ச்சியிலையும் ஒரு நாளும் திருமங்கையாழ்வார் விக்கிரகத்தையே சேவிப்போம். அவர் திருமேனியே சேவிப்போம்னாலும் உங்களுக்கும் திகட்டாது, அடியனுக்கும் திகட்டாது. அப்படி குமுதவல்லி நாச்சியாருடைய கூடி அத்தியுதமாக திருமங்கையாழ்வார் எழுந்து இருக்கிறார். கார்த்திகையில் கார்த்திகை நாள் 6 திவ்ய பிரபந்தங்கள் பாடியிருக்கார். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், பெரிய திருமொழி, ஆசிரியமான திரு எழுகூற்றிருக்கை என்ன 6 பிரபந்தங்களை பாடியவர். மானவேல் பரகாலன் கரிகன்னி ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு சீயன் கொங்குமலர் குழலியர் வேள் என்ன அத்தனை பட்டத்துக்கு முறிய கைகளிலே எப்போதும் அனைத்த வேரோடே குவித்த கையோடே மடல் சேர்ந்திருக்கும் கையோடு எழுந்துள்ளிருக்கிற ஆழ்வார். இப்படிப்பட்ட 12 தான் கலியுகத்தில் பிறப்பார்கள், நாராயண பக்தியை பரப்புவார்கள் என்று என்னோ வேதவியாசர் சொல்லி போந்தார். இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கைகூப்பி ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி என்று சொல்லி அமைவோம்.